வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எரிசேரி பண்ண போகிறோம். எரிசேரி பண்ணுறதுக்கு சேனைக்கிழங்கும் வாழைக்காவும் சம அளவு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சதுரமாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு, தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அரைக்கிறதுக்கு இதை அப்படியே பச்சையாக அரைக்க போகிறோம். தேங்காய், இது புழுங்கலரிசி வச்சுருக்கேன் 1 ஸ்பூனு. இதை நல்லா இருக்கும். புழுங்கலரிசி சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஜீரா 1/2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். மிளகா வத்தல். இதை பச்சையாக அப்படியே அரைச்சி நம்ம வெந்த காயில் நம்ம சேர்க்கறதுக்கு வச்சுருக்கோம். அடுத்தது தாளிதம் பண்ணுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரா, மிளகா வத்தல், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கோகோனட் ஆயில் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல இந்த கோகோனட் ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லை இந்த வாழைக்காவும் சேனைக்கிழங்கையும் போட்டுடலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அளவாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுக்க வேண்டாம். உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு விசில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். காய் நல்லா பதமாக வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கரையக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும் காய். இப்போ நம்ம அரைச்ச விழுது கொட்டிக்கலாம். தாளிதம் பண்ணிட்டுலாம். ஒரு கொதி வந்துடுது. இதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல பதமாக எடுத்து நல்லா ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஜோராக இருக்கும். நல்லா ஜோராக எரிசேரி ரெடி ஆகிடுது. நான் தாளிதத்துலேயும் கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டிருக்கேன். இதோட மனமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எரிசேரியில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.